அனைவருக்கும் வணக்கம். ஒரே வாரத்தில் 2 மணி கேட்டாங்க. இந்த உப்புச்சத்து அப்படின்ற விஷயத்தை பற்றி தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் அதை எப்படி பயன்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உப்புச்சத்து யாருக்கெல்லாம் வருதுன்னா, பொதுவாக ஒரு 30 வயசு 40 வயசு தாண்டிக்கல நிறைய பேர் இந்த உப்புச்சத்தில் பாதிக்கப்படுறாங்க. அதில் நம்ம பண்ணுற சில மிஸ்டேக் என்னென்னா, இப்போ ஒரு பஸ் ஏறி போகிறோம்னு வச்சிங்களேன், பஸ் ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூரின் நின்று போகணும், அல்லது யூரின் வரணும் டக்குனு பஸ் இருக்கணும், இல்லை நம்ம ஏறணுன்னு இருந்துடலாம், இல்லைன்னு வச்சிங்களேன், இல்லை ஒரு இடத்துல நின்று கூட இருந்துட்டு போகலாம் இறங்கி. அப்படி இல்லாமல் அடக்கி வச்சுக்கிறது, யூரின் வந்து ரொம்ப நேரம் ஒரு இருக்காமல் அடக்கிது, அப்போ வந்து அந்த கிட்னி தேக்கம் அடைஞ்சிருது. இன்னும் ஒரு சில பார்த்தீங்கன்னா இதனால் தண்ணியே குடிக்கிறது இல்லை. நம்ம வெளியே போகிறோம், எங்கள் டவுனுக்கு போய்ட்டு அப்படின்னா பஸ்ஸில் போனால் யூரின் வந்துருமோ அப்படின்னு பயந்து தண்ணி குடிக்கல. ஏன்னா நமக்கு தண்ணி தேவை, உடம்புக்கு தேவை. அப்போ நம்ம மேலே காற்று படும், வெயில் படும், அதை சரிப்படுத்துறதுக்கு நமக்கு உடம்புக்கு தண்ணி வேணும். இருக்க தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா அது ஒரு குறையாக மாறிக்குது. இந்த மாதிரி பல வகையில் நீர்னால் பாதிக்கப்படுது. இந்த நீர்னால் பாதிக்கப்படும் போது அது கிட்னி தான் அதோட ஃபங்க்ஷனில் வந்து சிரமப்படுது. அப்போ அந்த கிட்னி நிறைய கழிவுகள் தேங்கி அது ஒரு நாளைக்கு நோயாக நமக்கு மாறுகிறது. அதுதான் உப்புச்சத்துன்னு சொல்கிறோம். அந்த கிட்னி செயல்பாடு குறையும் பொழுது தான் உடல் உப்புச்சத்து அதிகமாகி இது உப்புச்சத்துன்னு சொல்கிறோம். இது உப்பு சாப்பிட்றனால வருதுன்னா, உப்பு சாப்பிட்றனால இது சத்து வரதே இல்லை. நிறைய பேர் தவறாக நினச்சிருக்காங்க, உப்பு சாப்பிட சரியாக நினைக்கிறாங்க. உப்பு சாப்பிட சரியாக போகாதுங்க. அந்த கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இருந்தால் தான் சரியாக போகும். அதை விட்டுட்டு உப்பு மட்டும் சாப்பிட விட்டுட்டோன்னா கிட்னி சரியாகாது. அதுக்கு வந்து தேவையான விஷயங்கள் பண்ணி அந்த கிட்னி பழுது இருக்கும்போது அந்த ஓய்வு கொடுத்து அதுக்கான அந்த மூலிகைகளை பயன்படுத்தி அதை சரிப்படுத்திட்டு அதுக்கு வராமல் பார்த்துக்க ஒரு சில விஷயங்களை முன்னோர் சொல்லியிருக்காங்க. அது வரையும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம திருப்பி வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கிட்னி சார்ந்த பிரச்சனைக்கு அவங்க உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் மூக்கரட்டை சொல்லக்கூடிய அந்த கீரையை அதிகமாக பயன்படுத்துங்க. கிராமத்தில் நிறைய கிடைக்கும், எல்லா மார்க்கெட்லையும் கிடைக்கும் இன்றைக்கி. இல்லை நாட்டு மருந்துகள் கூட அந்த பொடி கிடைக்கும், மூக்கரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பொடி கிடைக்கும். இந்த பொடியை வாங்கிட்டு நைட்லேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு அல்லது மோரில் போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு காலேஜ் நல்லா கலக்கி விட்டு ஒரு 1/2 லிட்டர் கடைன்னு குடிச்சு காலேஜ் குடிச்சிருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இனி ஒரு படி தள்ளி நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கிட்னி நம்ம பாதிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறவங்க இந்த சிறுகண் பிழை சொல்லுவோம், அது யானை நெரிஞ்சல், சிறு நெரிஞ்சல் இதெல்லாம் சேர்த்து கலவையாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அது கண் இருந்தாலும் வந்துடும். கிட்னி சார்ந்த அந்த உப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிட்னி நல்லா பலமாகவும் அது நல்லா அந்த கழிவு நீக்கத்துக்கு நம்ம உதவியாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்தும் பொழுது அந்த கிட்னி சார்ந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுந்து குடிக்கும்போது அந்த கிட்னி பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாயிடும். நீச்சல் கூட அதை கொதிக்க வச்சு குடிக்கலாம், அப்படியும் குடிக்கலாம். எப்படி டைம் எப்படி இருக்கோ அப்படிலாம் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தினால சூரியன் நல்லா ஒரு மாதிரி ரெடியூஸாக போகும், ரத்த கலந்த மாதிரி யூரின் போகும். அப்படின்னா உடல் ரொம்ப சூடு அதிகமாச்சு அர்த்தம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வாரத்தில் 2 வாட்டி ஆயில் பாத்துற விஷயத்த பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உடம்பு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்போது அந்த கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நம்ம இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் நேராக போய் டாக்டர் படுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, ஊசி போட்டுட்டு ஒரு ஸ்டேஜில் ஐயா உங்களுக்கு கிட்னி போயிடுச்சு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. டயாலிசிஸ் பண்ணுறவங்க எல்லாமே எத்தனை பேர் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச உங்கள் சுற்றுவட்டத்தில் பார்த்துங்களேன், ஒரு டயாலிசிஸ் பண்ணாங்கன்னா அவங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க பூரா உயிரோடு இருக்காங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்து மேலே அவங்க உயிர் வாழ முடியாது. 2வது உயிர் வாழ காலங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அது இந்த நேராக அவங்க வந்து ஆஸ்பத்திரி போக வீட்டுக்கு வர இவ்வளோ தான் நேரம் தான் சரிக்கும். வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் ஆஸ்பத்திரி போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஆட்டோக்கு போக காருக்கு போக இதுக்கே சரியாக இருக்கும். இயற்கை நீங்கள் சம்பாதிக்க பணம் போகிற அதில் வேஸ்ட்டாக போகும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இயற்கையாகவே நீங்கள் முன்கூட்டியே இந்த மாதிரி இருக்கவங்க இந்த இயற்கை மருந்துகளை பயன்படுத்துங்க. இல்லாதவங்க வராமல் பார்த்துக்க இந்த சுரைக்காய், நீர்ப்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து மிகுந்த காய்களை பயன்படுத்தி பயன்பெறுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை பயன்படுத்தி கிட்னி சார்ந்த பிரச்சனை வராமலும் இந்த உப்பு சத்து அப்படின்றத குறைச்சி நம்ம அமைதியாக வாழ முடியும். நன்றி.